போட்டு அடுத்து காய் சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேல் தோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். சாஃப்டாக இருக்குன்னா அந்த காய் வந்து பிஞ்சு காய் இருக்கணும். மேலே அந்த தோல் வந்து ஹார்டாக இருந்துச்சுன்னா அது வந்து மிச்சின மாதிரி அது வந்து சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த பிஞ்சு காயாகவே இருக்கணும். அதுதான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வந்து காய் பார்த்தீங்கன்னா மேலே வேணும் நம்ம செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் அதுதான் நல்லாயிருக்கும். இது வந்து அவாய்ட் பண்ண முடியாதுங்கிறதுக்காக முத்தின காயை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுவும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும் வறுக்க, அவ்வளோதான் வித்தியாசம். காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா காய் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த சூட்டில் அந்த மிளகாத்தூள் மட்டும் லைட்டாக தண்ணி தெளித்து கிளறிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக.